வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் கொள்ளு பருப்பு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, அப்படி சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 நறுக்கிக்கோங்க. பூண்டு 5 பல்லு, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 50 ml, கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கொள்ளு பருப்பை நல்லா கழுவி ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சில பேருக்கு வேகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் மறுபடியும் அதை கழுவி ஒரு 4 விசில் 5 விசில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிங்க. அதில் அந்த பூண்டையும் லைட்டாக தட்டி போட்டுருங்க. பச்சை மிளகாய் லேசாக கீறி போட்டுருங்க. இப்போ நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுருங்கின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம் வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கொள்ளு பருப்பை அதில் போட்டுருங்க. அந்த தண்ணி இருக்கும், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி இதில் ஒரு துண்டு போடணும்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, சில பேருக்கு கொள்ளு பருப்பு சேர்த்துக்கிட்டாங்கன்னா வயிறு அஜீரண கோளாறு வரும், வயிறு சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக வேண்டி கடைசியாக இஞ்சியை லேசாக தட்டி ஒரே ஒரு துண்டு மட்டும் உள்ளே போட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ டேஸ்ட் பாருங்கள், உப்பு மசாலாலாம் போதுமா அப்படின்னு. உங்களுக்கு அந்த பதம் ஓகேனா அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை மேலாக தூவி விட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிரட்டி விட்டுட்டே இருங்க. சுவையான சூப்பரான கொள்ளு பருப்பு கிரேவி ரெடி. இதை சப்பாத்தி ஊத்தாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். இது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பருப்பு. தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கொள்ளு பருப்பு கிரேவியை செஞ்சு பாருங்கள்.